சார் நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வருஷக்கணக்கா எதுவும் ஆகல. பட் ஆனா ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ். அதுவும் உங்க ஃபர்ஸ்ட் கேஸ். அத எப்படி சார் சால்வ் பண்ண முடிஞ்சது? எனக்கு இன்னைக்கு வந்த பேரு, புகழ் இதெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா, ஐ அம் பீயிங் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். நான் ஒரு 24 வயசு பையன். நான் டீல் பண்ற 2வதோ, 3வதோ கேஸ் இது. ஆனா, என் கண்ணு முன்னாடி இருந்த கிரிமினல் அப்படி. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அங்கேயே உன்னை போட்டுருக்கணும். என்னடா பிரச்சனை? சார் ஸ்மக்லிங் கேஸ் சார். ஸ்மக்லிங் கேஸா? ஆ. இவனா சீக்கு வந்த காக்கா என் மரம். மூஞ்ச பார்த்தா ஸ்மக்லிங் பண்ற மாதிரி சார் இருக்கு. அதைத்தாண்டா நானும் கேட்குறேன். இல்லைங்க சார், இவனெல்லாம் பார்த்தா நாளைக்கு. ஸ்மக்லிங் பண்ற மாதிரி தெரியலையே. சார் காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா விற்கிறான் சார் சார். அம்மா ஏய் சொல்றா. காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா தேவைப்படுது நான் வைக்கிறா தப்பா? அடிமா என்கிட்ட எடுத்து பேசுவியா? அப்படியே போய் மாமா வேலையும் பார்க்க வேண்டியதானே? அன்னைக்கு ராத்திரி ஒரு கொலை பண்ணேன்னு தானா வந்து ஒருத்தன் எங்கள் ஸ்டேஷனில் சரண்டர் ஆயிருந்தான். தென் ஐ டிடன்ட் நோ ஹூ வாஸ் ஹி. பட் ஆனால் போக போக ஐ ரியலைஸ்ட் ஹூ வாஸ் ஹீ. டேய் 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 இங்கே பாடுறா. ஆடா பாடுறாங்கிற. அந்த மாதிரி ஒரு கிரிமினலை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. யார் அவன்? சார் அதான் சொன்னேனே சார், தானா வந்து சரண்டர் ஆயிருக்கான் சார். தானா வந்து சரண்டர் ஆயிருக்கணா? அவ்வளோ பெரிய ஆள் அவன். டேய் யாரா நீ? டேய் உன்னை தான் கேட்குறேன்ல, யாரா நீ? சொல்றா சொல்றா, யாரா நீ? தா இவங்கிட்ட இதே பஞ்சாயத்தா போச்சு. டேய் எவன் அவன்? இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்க, பதிலாக சொல்ல மாட்டேங்க. சார் கால்ல இருந்து அடிக்கிறான் சார், வாயவே திறக்க மாட்டேங்கிறான். இவன் வாக்குமூலத்துக்கு தான் சார் எல்லாம் வெயிட்டிங்கு. இதில் இவன் ஜேர்னலிஸ்ட் வரையான் சார். எப்படி வெளில இன்ஃபர்மேஷன் போச்சுனே தெரில சார். எல்லா ப்ரெஸ்காரங்களும் வெளில தான் சார் நிற்கிறானுங்க. டேய் என்னன்னு சொல்றா சொல்றா. டேய் என்னதான்ப்பா சொல்றான்? சார் சரண்டர் ஆகும்போது இவன் பேர் கிருஷ்ணான் மட்டும் தெரிய வந்துச்சு சார். கையில் ஒரு பெரிய ஆயுதம் வச்சுருந்தான் சார், அதில் ஃபுல்லாக ரத்தம். கேட்டதுக்கு ஒரு கொலை பண்ணேன்னு சொன்னான், அவ்வளோதான் சார். டேய் ஊரில் எத்தனை ஸ்டேஷன் இருக்கு? எங்கேயாவது கொலையை பண்ணிட்டு நேராக இங்கே தான் வருவீங்களா? இந்த ஸ்டேஷன் தான் உனக்கு கிடைச்சதா? உடோ முட்டை. அதன் அன்னைக்கு எங்களோட இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை எனக்கு ஒப்படைச்சார். ஏண்டா மதன், ஆ சார் இதோ வரேன். சீக்கிரம் வாப்பா. மதன் ஏய் இவனை பற்றி ஏதாவது விசாரிச்சியா? சார் இது உங்கள் கேஸ் சார், நீங்கள் தான் பார்க்கணும். வழி வாங்குற நேரமாடா இது? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி he is not a normal person. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டேஷனில் பார்த்ததுலேயே இதுதான் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கேஸாக இருக்கும். எவ்வளோ அடித்தாலும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா சார். அப்படின்னா he has lot to say. அண்ட் காலையிலேருந்து அப்சர்வ் பண்ணுறேன், அவன் கண்ணில் ஒரு சின்ன பயம் கூட தெரில சார். ஐ திங்க் he is just playing numb. இல்லை மேபி he is more confident. அவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு. or else he has a strong background. இவன் வாயை திறந்து பேசுகிற வரைக்கும் நம்மளால் கேஸை கன்க்ளூட் பண்ண முடியாது சார். டேய் சொல்றா சொல்றாங்கல்ல. ஏய் சொல்றா. தல சொல்றி தல, அமௌண்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணி வெளில வந்தல. அடிங். சார் 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 இல்ல அடிச்சோ கிஷ்டோ ஒண்ணு சார் சார் வலிக்காம எவ்வளவு நேரம் சார் 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 உட்கார சார் சார் உட்கார சார் சார் அடிக்கிறீங்க சார்.
இப்போது நான் உண்மையை சொல்கிறேன். சரி சொல்கிறா. நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனோம். என்ன இடம்டா அது? அந்த இடத்துக்கு ஏற்கனவே 2 பேர் போயிருக்காங்க. அந்த இடத்தோட பேர் 1000 கால் மண்டபம். அந்த இடத்துல இது வரைக்கும் எத்தனையோ மிஸ்ட்ரீஸ் நடந்திருக்கு. பட் ஆனால் இதை யாராலையும் சால்வ் பண்ண முடியல. ஐ ஆம் அ ஜேர்னலிஸ்ட். என்னோட பேர் கிருஷ்ணா. அண்ட் என் கூட வந்தது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் மை லைஃப் வர்ஷா. வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தமிழ்நாடு, கேரளா பார்டரில் there was an abandoned place. அங்கே இதுக்கு முன்னாடியே கார்த்திக் பிரியான்னு ஒரு கப்பல் போயிருக்காங்க. பட் they never turned back. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேஸ் ஸ்டடி பண்ணுறது was my assignment. It all started from there. ஆயிரம் கால் மண்டபம், ஆயிரம் கால் மண்டபம், விடைக்கான வாழ்க்கையே ஒரு கேள்வி கேட்க தோன்றுதே. ஆயிரம் கால் மண்டபம், ஆயிரம் கால் மண்டபம், பதிலெல்லாம் காட்டவே ஒரு காதல் காவு கேட்குதே. ஒளியெல்லாம் நீ தூங்கும் போது வலியோடு நான் சாகிறேன். There was a lake near to that place which was a book of secrets on its own. மொழியெல்லாம் நீ தவிக்கும் போது இதுக்கு முன்னாடி அந்த பேர் போன அதே வழியில் தான் நாங்களும் போனோம். We followed their traces. கொதித்தமென்று நான் ருசிக்கிறேன். We thought as long as we have planned, there would be no surprises. We carried our daily needs. ஒரு டூருக்கு போன மாதிரி போனோம். அங்கிருந்து after a long walk, we found that place. மண்டபம், ஆயிரம் கால் மண்டபம், விடைக்கான வாழ்க்கையே ஒரு கேள்வி கேட்க தோன்றுதே. ஆயிரம் கால் மண்டபம், ஆயிரம் கால் மண்டபம், பதிலெல்லாம் காட்டவே ஒரு காதல் காவு கேட்குதே. இந்த இடத்த பற்றி நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சு. பட் at the end of the day, உண்மை என்னென்னு ரிப்போர்ட் பண்ண தான் நான் அங்கே போனேன். As a journalist, I'm not ready to believe in rumors. வெடிக்கிறேன், கருவிழி அழுதோய்ந்து போக கரையாமல் நான் ரசிக்கிறேன். நெஞ்சத்தில் வஞ்சத்தை நாட்ட நான் ஏங்கிறேன். The place looked so small, with a cemetery at its entrance. I thought there would be no hindrance, but அதுக்கு காலம்தான் பதில் சொல்லுச்சு. Usually, 1000 கால் மண்டபம் resembles a maze, but that place had mysteries in it. அது தெரிஞ்சுக்க தான் நாங்கள் அங்கே போனோம். We tried to open the door as they did. பல ரகசியங்கள் திறக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையோட இன்னொரு பரிமாணம் திறந்துச்சு. ஒரு காடுனா காலையில் சத்தமாக இருக்கும், ராத்திரியில் அமைதியாக இருக்கும். ஆனால் திஸ் வாஸ் வைஸ் வர்ஸா. தென் திடீர்னு ஒரு நாள் அவன் என்கிட்ட பதட்டமாக ஓடி வந்தா. ரொம்ப பயங்கரமான சத்தம். எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே போயிடலாம். வந்துட்டான், அவன் வந்துட்டான். இரு 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 ஒரு நிமிஷம் இரு. நீங்கள் 2 பேரும் தானே அங்கே போயிருந்தீங்க. அப்போ இந்த ஆள் யார்? தெரியாது. உண்மை தெரியும் தெரியுது சொல்றா. It's your choice. I said what I had to say. And you have no other go. சொல்லு. கண்டிப்பா உனக்கு தெரியும். சொல்லு. ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உண்மையை சொல்கிறேன். ஐ பிலீவ் இன் ட்ரூத் கிவ்ஸ் மீ ஜஸ்டிஸ். இவர் அந்த 4 பேர் கூட இருந்தவர். என்னடா அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்?
எங்கள் மேம் ஒன்றும் இவன் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அழகா இல்லையே. இன்னமாடா பின்னாடி வந்துக்கிறா? யாரா நீ? யார் நீ? யாருன்னு கேட்குறேன்ல. 1 2 இவனோட மாமனாரா இருப்பானோ? 3 4 எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீ ஒரு வேளை சாப்பாடு செஞ்சு போட போறான்னு நினைக்கிறேன். மூஞ்சிலே தெரியுது. போங்க போங்க. யாரா அவன்? பைத்தியம் மாதிரி இருக்கான். பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த 4 பேர் யாருப்பா? இவங்கெல்லாம் ஹைட்ரோமெட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ப்ரொஃபஸரோட அங்கேருந்த லேக்கை ரிசர்ச் பண்ண வந்திருந்தாங்க. த லேக் இன் விச் மெனி மிஸ்ட்ரீஸ் were hidden. ஷோ இன்னும் எவ்வளோ தூரம்டா? கொஞ்சம் தூரம் தான் மேம். அதுக்குள்ள அவனே செத்துருவான் மேம். மேம் நான் வேணா உங்களை தூக்கட்டுமா? அந்த அளவுக்குலாம் சீன் வேணா, வா. எனக்கு தாண்டா கால் வலிக்குது. என்னையும் கொஞ்சம் தூக்கின்னு போயான். உன்னை தூக்கிட்டு போனோன்னு வை. மீதி 3 பேர் சேர்ந்து என் பாடி தான் தூக்கிட்டு போகணும். வா. விஷ்ணு, நீ எதா ட்ரை பண்ணுறியா? இது காடு. இங்க நிறைய கட்டையும் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாண்டா புதுசா. தூக்க முடியலாம் சொல்லி தொலைய வேண்டியதானே. அதுக்கே ஆளாளுக்கு மிரட்டுறீங்க. ஆமாம், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் அவங்க ரெக்கார்டிங்ஸை பார்த்தோம். அந்த ரிசர்ச் பசங்களில் ஒருத்தன் அவங்க ட்ராவல் லாக் எடுத்து வச்சுருந்தான். நீ சொல்லும் போது நம்பல, ஆனா செம்ம கிரேசியா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு இது கிரேசியாக இருந்துச்சா? ஆமாண்டா, ஆப்வியஸ்லி இதெல்லாம் என்ஜாய் பண்ணும். போக போக இதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக ஆகுது. நான் இப்போவே சொல்கிறேன், இங்கே இருக்கிறது சேஃபே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இங்கேருந்து போயிடலாம். எதுக்கு? ஆமாம், இது தேவையில்லாத வேலை. நம்ம எதிர்பார்த்து வந்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. யூ ஆர் கவர்ட். நோ, ஐம் நாட். எஸ் யூ ஆர். ஐம் ஜஸ்ட் கன்சர்ன்ட். ஐ டோன்ட் நீட் யுவர் கன்சர்ன். ஐ லைக் திஸ் அண்ட் வி ஆர் டூயிங் திஸ். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பார்த்து. நடுக்காட்டில் ரொமான்ஸ் பண்றது ரொம்ப கடுப்பா இருக்கு. எதுல வலிக்கு விழுந்தேன்னு கொஞ்சம் பாக்குறியா? சாரி. இந்த காட்டுல ஸ்மார்ட் போனா? ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வேலை. அங்க அங்க. Then we started to know what happened. ஆமாம் தலை, அந்த பொண்ணுன்னா காட்டுக்குள்ளே போய் சூப்பராகுது அது இதுங்கிறா. நம்ம சரக்கு என்ன உள்ள சப்ளை கிப்ளை ஆகுதானே? அவ சொன்னது அந்த பேயை பற்றி. என்னது பேயா? அதை நான் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அவள் பார்த்தது இல்லை. இட் வாஸ் நியூ டு ஹர். ஆமாம், தேர் வாஸ் சம்திங் எல்ஸ். When the clock ticks 12, our life picks another call.
கிருஷ்ணா 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 ஓ கிருஷ்ணா 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 நீ இன்னும் தூங்கல? ஆமாம், இப்படி தூங்கி தூங்கி ஏந்திரிக்கிறதுக்கு தூங்காமலே இருக்கலாம். டேய், நீங்கள் எதுக்கு தாண்டா அங்கே போனீங்க? There was an unidentified cause. எதுக்கு தாண்டா அங்கே போனீங்க? என்னாச்சு கிருஷ்ணா? ஒன்றும் இல்லை வர்ஷா, சொல்லுடா. சாரிடி. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்து என்னோட சுயநலத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்துறது ஐ ஃபீல் கில்ட்டி. பேபி, இதெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்க? உன் கெரியருக்கு இது முக்கியமான விஷயம், எனக்கு கிடையாதா? Can I ask you something? ஷியோர் பேபி. Can I spend one lifetime with you? எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான் கிருஷ்ணா. நீ ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நீ ஜெயிக்கணும். உன்னை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கணும். ஒன் டே எங்கள் அப்பா உன்னை தேடி வந்து என் கையை உன் கையில் கொடுத்து என் பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லணும். கண்டிப்பாக நடக்கும் பேபி. எல்லாரையும் எதிர்த்து ஆஸ்திரேலியா போய் ஜேர்னலிசம் படித்தது இங்கே வந்து சும்மா உட்கார இல்லை. இந்த ஒரு கேஸை மட்டும் எப்படியாவது சால்வ் பண்ணிட்டா போதும். நான் எனக்குன்னு ஒரு ஜேர்னல் ஆரம்பிச்சிருவேன். இந்த ஒன்று கிளிக் ஆச்சுன்னா தென் மை லைஃப் வில் கெட் செட்டில்டு. இங்கே என்ன ஆச்சுன்னு விசாரிச்சியா? இங்கே ஒரு 4 ஹைட்ரோமெட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்காக வந்திருந்தாங்க. பட் they didn't get back. அவங்களுக்கு என்ன ஆச்சு? சப்போஸ் அவங்க இறந்துருந்தா அவங்க பாடியாவது கிடச்சிருக்கணும், இல்லை உயிரோடு இருந்தால் இங்கே தான் இருந்திருப்பாங்க. ரெண்டுமே இல்லை. அப்போது வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? ஒரு ஆங்கராக இந்த விஷயத்தை டீட்டெயில் ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். அப்போ வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார்? டேய், பொண்ணுங்க எப்போவுமே இருட்டில் ஏதாவது இருக்குன்னு கற்பனை பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருப்பியா? அவள் கற்பனையெல்லாம் பண்ணிக்கல. ஷீ இஸ் மென்டலி ஸ்ட்ராங் அண்ட் சைக்காட்ரிஸ்ட். டாக்டரா? வால் டாக்டரு, நீ பைத்தியக்காரன். ரெண்டு பேருக்கு எப்படி மேட்ச் ஆச்சுன்னே தெரியலையே. எழுந்துரு, அந்த டேப்லெட் போடு. காம் டவுன், காம் டவுன். இதை ஒன்றும் பண்ண முடியாதா? எசிரோம் நெட்லா, இதில் சிம்டம்ஸ்க்கு மட்டும்தான் டேப்லெட் இருக்கு. அதை சரி பண்ணணும்னா நீ தான் உன் மனசை சரி பண்ணணும். நீ எந்த தப்பும் பண்ணலை. இட் ஹேப்பன்ஸ் வித் எவ்ரி ஒன். ஒரு நாளைக்கு 50 ஆக்சிடென்ட் நடக்குது. அதை பண்ணவங்க எல்லாம் இப்படி தான் ஃபீல் பண்ணாங்கன்னா பாதி ஊர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். வெளியே இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கிருஷ்ணா. உள்ளே இருந்து அதை நீ தான் ஹீல் பண்ணணும். அந்த ஆக்சிடெண்ட் உன் தப்பு கிடையாதுன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். ஆஸ் அ டாக்டர், ஐ எம் ஃபெட் அப் வித் யூ ஆஸ் அ பேஷண்ட். ஆஸ் மை ஃபியூச்சர், ஐ see you as my weakness. அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ தான் வி ஸ்டார்டட் லவ்விங் ஈச் அதர். என்னது, லவ்வா? அப்போ அவளை அங்கே நீ ரொமான்ஸ் பண்ண தான் கூட்டு போனியா? பாரு, இதில் வெக்க வர. இல்லை, ரெடி ரெடி, ஒரே நிமிஷம். ரெடியா? ஓகே, ஆக்ஷன். இதோ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் அந்த இடம். இந்த உலகத்துல நம்மளுக்கு தெரியாத மிஸ்டீரியஸ் கேசஸ்னா பர்முனா ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், மலேசியன் ஃப்ளைட்னு சொல்லுவோம். அந்த வரிசையில இதுவும் ஒன்று. இங்க ஒரு நாள் ஒன்றும் இல்லை, நீ கண்டினியூ பண்ணு. இங்க ஒரு நாள் 4 ஹைட்ரோமெட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்காக வந்திருந்தாங்க. பட் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம ரிசர்ச் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். இது மர்டரா இல்ல சூசைடா? திஸ் மே பி a crime or an accident or end up as an incident. இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே வித் us. பேபி, யூ ராக். நீ மட்டும் ஆக்ட்ரஸ் ஆன அடுத்த ஆஸ்கரே உனக்கு தான்.
சில் பேப்ஸ், அடுத்த கட் போகலாமா? ம் போலாம் போலாம். ஓகே, ரெடி ஸ்டார்ட். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இவங்க தான் 4 ஹைட்ரோமெட்டாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜய், செகண்ட் இஸ் விஷ்ணு அண்ட் ஹியர் கோஸ் சங்கர் அண்ட் ஸ்வேதா. ஆ இல்லை ஒன்றும் இல்லை உள்ளே போயிடலாம். என்ன சத்தவங்க? தெரியல, ஏதாவது பூச்சியாக இருந்திருக்கும். காடு இல்லை. நீங்க சொல்றது யாரை பத்தி? அந்த 4 பேரை பற்றி தான். ஆமாம், அவங்களுக்கு என்னாச்சு? They were strong but not enough to be alive. அவங்க செத்துட்டாங்க. செத்துட்டாங்களா? They did not deserve to live. யாரா அது நடுராத்திரியில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ச்சே, தூக்கமே கலைஞ்சு போச்சு. எங்கடா போனாங்க அவங்களா? என்னடா அந்த பைத்தியக்காரன் எங்கே நடந்து போயிட்டுருக்கான்? ஒரு வேளை எங்கள் மேம்க்கு அவன் வயசுன்னு நினச்சிருப்பானோ? இவனை பார்த்தா ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. இந்த அஜய் பையன் மாதிரியே ஒரு டைப்பாகவே தின்னுக்கிறான்.
எப்பா ஓ பிரம்மையா யாருக்கிட்ட இந்த ஷார்க்கு சங்கர் கிட்டேவா யாரும்மா அது அம்மா ஆண்டி ஆமாம், அந்த 4 பேர் செத்துட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் தான் சொன்னார். வா, இதோ வரேன். அந்த குளத்தோட ரகசியம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். கிருஷ்ணா, என்னாச்சு கிருஷ்ணா? கிருஷ்ணா, கூல் டவுன் கிருஷ்ணா. என்னாச்சு உனக்கு? கிருஷ்ணா, கிருஷ்ணா, இரு வந்துடுறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, give me your hand. You will be all right. பதட்டப்படாம இரு. Calm down, calm down. Give me some time, Krishna. Give me some time. அவ்வளவுதான், முடிஞ்சது. எசிரோம் நில்ல 3rd ஸ்டேஜ். என்னால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது கிருஷ்ணா. நீ தான் உன் பிரெயினை ஸ்ட்ராங் பண்ணணும். டேய் டேய் ஏய் டேய் டேய் யாரா நீ சொல்லு. யாரா நீ கேக்குறல, சொல்றா. யார் நீ? சொல்றா. சொல்லிடுறேன். ஏய், அவங்க 4 பேர் என்னடா பண்ண? சொல்றா. ஆமாம், உனக்கு ஏன் அடிக்கடி அந்த மாதிரி ஆகுது? எசிரோம் நெட்லா, அது ஒரு சிண்ட்ரோம். என்னது? அது எதுக்கு உனக்கு வந்துச்சு? அதுக்கு யூ நீட் டு நோ அபவுட் அர்ஜுன். Maybe he could have a better future. A guy who's very true from his heart, but he never made his soul replenished. He tried to get a beautiful woman into his life, Avada, Vaishnavi. ஹே, எப்படி இருக்க? காஃபி? கேப்பச்சினோ எனக்கு. உனக்கு? 1 cappuccino. கொஞ்சம் லேட்டாகவே கொண்டு வாங்க. ஸோ how are you? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை நான் தமிழில் கேட்டேன். எனக்கு பதிலே வரல. சூப்பராக இருக்குன்னு போய் சொல்ல தெரில, நல்லா இருக்குன்னு டிப்ளமேட்டிக்காக சொல்ல பிடிக்கல. அதான். என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொன்ன? நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். வில் யூ மேரி மீ? திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஆக்வர்ட். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஃப்ளர்ட் பண்ணால் ப்ளே பாய்னு சொல்லுவீங்க, டேட்டு கூப்பிட்டா பேட் பாய்னு சொல்லுவீங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணால் மேட் பாய்னு சொல்லுவீங்க. நான் இருக்கிறத சொல்கிறேன். ஐம் அ குட் பாய். நல்லவன் யாரும் அவனை நல்லவன் சொல்லிட்டு சுத்துறது இல்ல, தெரியுமா? சொல்லேன் டியூட். ஒரு சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு கெட்டவனே என்கிட்ட வராதுரா, நான் உன்னை வெட்டிடுவேன்னு சொல்லும் போது இந்த வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிக்க ஒரு நல்லவன் சொல்கிறதுல தப்பே இல்லை. பயங்கர ப்ரிப்பரேஷன் போல. ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. யூ நோ சம்திங், உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. கூட வாழ போகிறவகிட்ட இது கூட சொல்லனா இப்படி? ஆஹா, எப்போ? முதல் தடவை உன்னை என் அக்கா கல்யாணத்தில் பார்த்தேன். அப்போ அங்கே நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, நான் உன்னை மட்டும்தான் பார்த்தேன், நீ என்ன பார்க்கல. பட் உன்னை பார்த்த 10 நிமிஷத்தில் என் 10 வருஷ வாழ்க்கையை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். பட் 2வது தடவையா நீயே தான் நேற்று பார்ட்டிக்கு வந்த. அப்போ நான் என் முழு வாழ்க்கையை உன் கூட பார்த்துட்டேன். சரி, அது கனவுல மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் வேணும் தான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் சைட் லவ். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, தெரியுமா? யூ நோ சம்திங், சுயம்வரத்தில் அங்கே சீதையை பார்க்க ராமரும் நிறைய ராஜாக்களும் வந்தாங்களாம். அப்போது சீதைக்கு ராமர் யாருன்னே தெரியாது, பட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தெரியாத ஃபீலிங்.
அந்த வில்ல உடைக்கிறதும் அவங்க கழுத்துல தாலி கட்டுறதும் அவர் தானே. இட் ஹேப்பன்ல. அது கதையா கூட இருக்கலாம். சரி, உனக்கு தலைவரை பிடிக்குமா? பிடிக்காதவங்க இருப்பாங்களா? ஒரு பொண்ணு காலேஜ் அசைன்மெண்ட்காக ரஜினி சார் ஷூட் டைம்ல இன்டர்வியூ எடுக்க போச்சான். அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங், லவ். அப்போ அந்த பொண்ணு பேரு லதா. இன்னைக்கு லதா ரஜினிகாந்த். இது உண்மைதானே? ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். சரி, ஓகே. ஒரு 25 இயர்ஸ் பேக் போகலாம். ஒரு பையனும் பொண்ணும் அவங்க போர்டு எக்ஸாமில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பையன் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாமல் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கான். அப்போது அவங்க ஒருத்தர் கண்ணில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தென் அவங்க பையன் இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த அழகான கேஃபேல அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் டுகெதர் தே ஸ்டில் ஹாப்பி. ஸோ அதே மாதிரி இந்த பேர் என்ன? என் பேரு கூட தெரியாதா? நான் எனக்கு தேவை நீ, உன்னோட பேர் இல்லை. ஐ கேன் கால் யூ மை ட்ரீம் கேர்ள், மேரி ஜான், ஸ்வீட் ஹார்ட். இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒன்று அழகுன்னு சொல்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான பேர் வச்சுருப்பாங்க. அது என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். வைஷ்ணவி. ஓகே, வைஷ்ணவி அர்ஜுன். நாட் பேடா? யூ ஸ்மார்ட். இவ்வளோ ஃபாஸ்டெல்லாம் ஆகாது. நான் இன்னும் ஒத்துக்கவே இல்லையே. சி, எல்லாரும் நினைப்போம் நம்ம மனசில் யோசிக்கிறது வாயில் சொன்னால் தான் தெரியும்னு. பட் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கண்ணு பேசும். And that shows you love me. உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கல்ல? The best part is you're my first love and a successful one. What if I say no? சொல்ல மாட்டேன். சொன்னா? சி, இது ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை. இங்கே ப்ராஃபிட் வந்தால் என்ன பண்ண, லாஸ் வந்தால் என்ன பண்ணேன்னு பார்க்க. This is love. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. Lucky guy. What's his name? ஆஷிஷ். Okay, where does he live? சென்னை தான், டி நகர். What's his date of birth? Date of birth. Date of birth. பிறந்த நாள்மா. பட்டுன்னு பதில் வரல. என்கிட்ட போய் சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படியே உண்மையாகவே இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டோட டேட் ஆஃப் பர்த் கூட தெரிலனா அது லவ்வே இல்லை. அப்படியே உனக்கு ஏற்கனவே ஆள் இருந்தாலும் அவனை விட்டுடு. என்னை விட பெட்டர் சாய்ஸ் உனக்கு கிடைக்காது. என்னால் டெய்லி உனக்கு நெக்லஸ் எக்லஸ் மாதிரி வாங்கி தர முடியலனாலும் அன்பா லவருக்கு ஃப்ளவர் வாங்கி கொடுக்க முடியும். என்னையே உனக்கு பிடிச்சிருக்கு? இதே கேள்வி ஒரு மும்தாஜ் ஷாஜஹான் கிட்ட கேட்டிருந்தாலோ இல்லைனா ஜூலியட் ரோமியோ கிட்ட கேட்டிருந்தாலோ அவங்களுக்கே பதில் கிடைச்சிருக்காது. ஆஃப்டர் ஆல் நான் யார்? ரைட்டு. உன்கிட்ட பேசணும்னா நிறைய அறிவு வேணும்ல? அறிவெல்லாம் வேணாம், கொஞ்சம் அன்பு இருந்தால் போதும். வர நானும் என் கூட பார்ட்டியில் சரக்கு அடிக்கிற பொண்ணெல்லாம் தேடல. டெய்லி என் கூட காலையில் எழுந்திரிச்சு பையனை ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணோம், பொண்ணுக்கு ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சண்டை போடுற பொண்ணை தான் தேடிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், நீ எந்த சேனல் வேணா பாரு, உன்கிட்ட ரிமோட்காக சண்டை போட மாட்டேன். பட் ஒரு விஷயம், உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட கொண்டு வராதிங்க. பசங்கள்லாம் பொண்ணுங்களை பேசியே கரெக்ட் பண்ணிடுவீங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவகிட்ட முதல்ல பேசணும். பட் வராது, அதையும் தாண்டி நிறைய பேசணும். அது அதுக்கு மேலே கஷ்டம். பட் பொண்ணுங்களுக்கு இதோ இந்த மாதிரி அழகாக கண்ணை காட்டி சிரிச்சாலே போதும், அவ்வளோதாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிமையாகவே இருப்போம். அதெல்லாம் சரி, உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாமா? உனக்கு வரப்போகிற வைஃப் கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்ப்ப? மிஷின்ஸ் தான் வேலை செய்யணும்னு நினைக்கிறவன் நான். ஒருவேளை உன் வாழ்க்கையில் உங்கள் அம்மா முக்கியமா இல்லை உன் வைஃப் முக்கியமானு தோணுச்சுன்னா நீ என்ன சொல்லுவ? எனக்கு என்னோட 2 கண்ணும் முக்கியம்தான். எந்த ஒன்று இல்லைனாலும் இந்த உலகத்தை அழகாக பார்க்க முடியாது. உன் வைஃபை ஒரே வேர்டில் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? ப்ரெஷஸ். இதோ உன்னோட கேப்பச்சினோ. இப்போ நாம் இந்த காஃபியை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். பகலிரவாய் பிழி மூடாமலே தொலைந்திருந்தேன் உன்னை காணாமலே. ஒரு கனவில் உன்னை காணாவிட்டால் உயிர் விடுவேன், மெய் வழி இல்லையே. வாழ்வில் நானும் உன்னை விட மாட்டேன், தேவதையை இன்று நானும் கண்டேன். துன்பங்களும் விட்டு போச்சேன் நேற்றே. உயிரில்லா தவிக்கிறேன் பெண்ணே, என்னை விட்டு வருது உன் பெண்ணே. உன்னை விட்டால் வேறு ஏதும் இல்லை கண்ணே. அப்பா ஃபோன் பண்றாரு, நிறுத்து.
நிறுத்துறேன். சொல்லுப்பா. சரி, ஓகே ஓகே. ஏய், சீக்கிரம் வீட்ல கொண்டு போய் விடுறியா? வீட்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. பயமா இருக்கு. சரி போறேன், இரு. ஹலோ. ஹலோ, நான் வைஷ்ணவி பேசுறேன். வைஷ்ணவி, என்னாச்சு? ஏன் இத்தனை நாளா கால் எடுக்கல? எங்க இருக்க? இல்ல, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு? தெரியல எனக்கு. என்ன பத்தி சொல்ல வேண்டியதானே? என்னன்னு சொல்றது? இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவனை லவ் பண்றேன்னு சொல்லு. அதையும் நீயே சொல்லிட வேண்டியது தானே. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? நீ என்ன வேலை செய்யறன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதெல்லாம் லவ் பண்ணும்போது தெரியலையா? என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் என்ன சொல்ல சொல்ற? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத. I can't be crying remembering you. ஓ, ஒன்னா சுத்தும் போது தெரியலையா? இப்போ மாப்பிள்ளைன்னு வரும்போது வேற ஒருத்தன் தான் வேணும். மாப்பிள்ளை எந்த ஊரு? அமெரிக்காவா, லண்டனா? தயவு செஞ்சு phone வச்சிரு. துணை இருந்தால் நீ என்றும் சோகங்கள் தோற்றே போகும். விழித்திருந்தால் உன் கண்கள் சந்தோஷமே. புரிந்து கொள்வேன் உன் திசையில் எப்போதும் கஷ்டங்களை. மாற்றிடுவேன் நான் எந்த இஷ்டங்களை. வெயில் குளிர் காற்றாக மாறும், பனி துளி என் மேல பெய்யும். நானும் உன்னை விட மாட்டேன். உயிரில்லா தவிக்கிறேன். என் குடும்பத்துல எனக்கு இனிமே யாருமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இனிமே நீ மட்டும்தான். நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். பகலிரவாய் விழி மூடாமலே தொலைந்திருந்தேன் உன்னை காணாமலே. ஒரு கனவில் உன்னை பார்க்காவிட்டால் உயிர் விடுவேன் மெய் வழி இல்லையே. வாழ்வில் நானும் உன்னை விட மாட்டேன். தேவதை என்று நானும் காண துன்பங்களும் விட்டு போச்சே நேத்தே. உயிரெல்லாம் தவிக்கிறேன் பெண்ணே, என்னை விட்டு வருது உன் பின்னே. உன்னை விட்டால் வேறு எதுவும் இல்லை கண்ணே. பகலிரவாய் விழி மூடாமலே தொலைந்திருந்தே உன்னை காணாமலே. இதில் உங்கள் 2 பேருக்கும் எங்கப்பா ரொமான்ஸ் வந்துச்சு? அவளை கன்சோல் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? Cause she cared for me. வினோத். ஆனா எப்போ? ஹே, இங்க பாரு. நீ சொன்ன எல்லாத்தையும் வேணா நம்பலாம். பட் நேத்து நைட் நான் உன் பக்கத்துல இல்லைன்னு சொன்ன பாத்தியா? முடியலடா. பேபி, நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஐ எம் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் 2 வருஷமா நான் உன்னை ட்ரீட் பண்றேன். திஸ் இஸ் யுவர் அப்சஷன், ஐ நோ. இது அது இல்லை, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வர்ஷா, வர்ஷா, ஹேய் ப்ளீஸ். கோ டு ஹெல். ஹேய், உன் கன்னத்தில் ஏதோ ஒட்டிட்டு இருக்கு பாரு. இங்கே இங்கே தோ இங்கே. ஓ, அழகு ஒட்டிட்டு இருக்கா? அழகு அழிச்சா போவாதில்ல. ஹேய் ஹேய் நில்லு. நீயும் பேய பாத்தியா? மரியாதையா டேப்லெட் போட்டுட்டு தூங்கு. இல்லைன்னா நைட்டு தூக்கத்தில் எழுந்துச்சு லெவன் கத்துவேன். ஓகே பேபி, டோன்ட் பேம்பர் மீ ஸோ மச். குட் நைட் பேபி. டோன்ட் யூ திங்க் ஐ நீட் சம்திங்? என்னது? டேப்லெட்டா? அது போட்டேன். அதுக்கும் மேலே தண்ணியா? அது குடிச்சிட்டேன்.
அதுக்கும் மேலே ரோஜா பூ மாலை. அன்னைக்கு வரைக்கும் ஐ டென்ட் நோ பெயினா என்னன்னு. தென் த டே ஸ்டார்டட் வித் 12 and the night started to rage. வருஷா 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 அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிற வரைக்கும் ஐ வாஸ் ஸ்டக் இன் லிம்போ. I had the same feeling when my dad died years ago. I was very happy then. ஏன்னா இறந்த எங்கள் அப்பா கனவுல உயிரோடு வந்துட்டு இருந்தார். பட் திஸ் டைம் ஐ வாஸ் வெரி ஃப்ரான்டிக். ஏன்னா உயிரோடு இருக்கிறேன்னா கனவுல செத்துருவேணும்னு. அப்பனா 12 மணிக்கு அந்த பேய் யாரையும் தூங்க விடுறதில்ல. செம்ம பேய் பாது. ஏய் நீ வாய முட்டுறா, ஆவுனா வந்துருவான் இவன் வேற. நல்ல கதைடா, நல்ல கதை. இது கதை இல்லை, நான் அங்கே நடந்த நிஜத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். தெர் இஸ் சம்திங். அது கண்டிப்பாக பியாண்ட் சயின்ஸ் தான். அது அந்த ப்ரொஃபஸர் கூட தெரியுமே. விஷ்ணு ரெடியா? ரெடிடா. சங்கர் ரெடியா? நீ எங்க ரெடி ஆயிடாத, நாங்க எங்க ரெடி தான். மேம் கண்டுபிடிக்கோங்க. இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அட பாவமே, முந்தானத்தான் மேம் ஃபோன்ல அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண. உண்மையாவா? ஒருத்தன் சரி கேளுங்க. இந்த குளத்துல இருக்கிற தண்ணி பாத்தீங்களா? கிட்டத்தட்ட இங்க மழை பெஞ்சு 1.5 வருஷம் ஆகுது. ஆனா தண்ணி கொஞ்சம் கூட குறையல. இங்க இருந்து தண்ணி எடுக்க நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க, பைப் லைன்ஸ் கூட கொடுத்து பார்த்தாங்க. ஆனா தண்ணியை வெளியே கொண்டு வரவே முடியல. ஏன் அப்படி? அது தெரிஞ்சுக்க தான் மேம் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏதாச்சும் கிடைச்சதா? ஆனா இந்த தண்ணில பிரச்சனையா இல்ல இந்த சாயில பிரச்சனையான்னு தெரியல. ஆனா நம்ம ஃபைனல் இயர் ரிசர்ச்சுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சோம்னா நிறைய ஆர்டிகல்ஸ்ல நின்றலாம். செமையா குளிருதுண்ணா. நான் அப்பவே ஜெட்டு போட சொன்னேன்ல. டேய் எப்படி அதுக்குள்ள காஞ்சிச்சு? இனியா சுத்தமா ஈரமே இல்ல. வந்து நீ பாரியா, கொஞ்சம் ஈரத்தை கூட காணோம். ஆமாடா. என்ன நடந்துச்சு இப்போ?
ஏய் தண்ணி காணடா. இதுதான் நீங்க பிரச்சனையே. இது என்னன்னு கண்டுபிடிக்க தான் நீங்க வந்திருக்கோம். என்னதானே பண்றது? என்ன நடந்தாலும் சரி, இது என்னன்னு தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக கூடாது. அண்ணா இங்க எப்படி? என் பேக்ல இங்க மினி டென்ட் வச்சிருந்தேன். இங்க தான் வச்சிருந்தேன். எங்க போச்சு? ஏய் ஏய் அங்க பாருங்களா. ஏய் என்னதுடா அது? வீடு மாதிரி தெரியல. ஏய் ஆமாடா. என்னடா இடம் அது? அங்கே இருந்தவங்க வந்தது நாங்கள் இருக்கிற அதே இடத்துக்கு தான். என்னடா ஏதோ வீடு மாதிரியா இருக்கு. ஏய் என்னடா இது இந்த இடத்துல? யாராவது இருப்பாங்களோ? டா ஆண்டி ஹீரோ தண்ணி அடிக்குமா? கடுப்பேத்தாம ஓடிடு. இருந்துட்டு போகுது. நீங்க தரலன்னா தண்ணியா இல்லை? இதோ இவ்வளோ பெரிய குளம் இருக்கு, அங்கே போய் குடிச்சிக்கிறோம். போ போய் சாவு. ஆமாம், நாங்கள் குளத்துல போய் சாகுறோம். நீ பக்கத்துக்கு ஆண்டி மூஞ்ச பச்சே சாவு. டேய் என்னடா தண்ணி இப்படி கசங்குது? என்ன கரும்பத்தை பண்ணி வச்சானோ? பாஸ்பரஸ். என்னது? இந்த தண்ணியிலையா? அதான் இங்க பிரச்சனையே. அது இந்த சாயில்ல இருக்கா இல்ல இந்த தண்ணில இருக்கான்னு தான் தெரியல. ஆனா பாஸ்பரஸ் கண்டென்ட் மோர் தென் 8.6 இருக்கணும். 8.6ஆ? அப்படின்னா இங்க இவ்ளோ தூரம் தண்ணி இருந்திருக்காதே, ஆவியா இருக்கணுமே. அதான் அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் ஆச்சு. ஆமா. டேய் என்னடா ஆச்சு? ஏய் சங்கர், என்னாச்சு உனக்கு? பாத்து பாத்துடா. என்னடா ஆச்சு? குடிச்சு இந்த தண்ணினால தான் எல்லாமே. முதல்ல வாங்க இங்க இருந்து போயிடலாம். வாடா. They had to believe there was something, but their foolishness paid their lives. ஓ, அப்போ அந்த வீட்டில் இல்லை, அந்த பக்கத்தில் இருக்கிற குளத்துல தான் பிரச்சனை. ம், அந்த குளத்துல இருந்தது என்னோட ஏய், டேய் யாராவது டாக்டர் கிட்ட கூட்டு வரா? ஏய் ஏய், உடனே சிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணா. ஏன்டா நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? கூப்பிடுங்கடா. டேய் கூப்பிடுங்கடா. இவனை இருந்து கூட்டு போங்கடா. நான் ஓகே தான். ஓகே இல்லை, அது ஞாபகம் வந்தால் எனக்கு எப்போவுமே இப்படி தான் ஆகும். ஐ எம் சிக் ஃபார் மை ஆக்ஷன்ஸ். ஐ கான்ட் ரிமெம்பர் தட் சீன் அகெயின் அண்ட் அகெயின். இட் கில்ஸ் மை லைஃப். அப்படி என்ன ஞாபகம் வருது உனக்கு? அது that night I killed. இந்த விஷயத்த எங்க அப்பா தங்கச்சி கிட்டலாம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. என் தங்கச்சிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்பாக்கு நம்ம மேல கோவம் இருக்காதுல்ல? அதெல்லாம் இருக்காது, பேசிக்கலாம் விடு. வைஷ்ணவி 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 என்னாச்சு உனக்கு? வைஷ்ணவி எழுந்திரு. வைஷ்ணவி எழுந்திரு. வைஷ்ணவி வைஷ்ணவி
எழுந்திரு எழுந்திரு வைஷ்ணவி என்னாச்சு? நம்ம பையன் அப்ப நீ கொலகாரன்டா. ஓ இதுக்காக தான் வந்து சரண்டர் ஆனியா? என்னது இது என்னை விட பெரிய கிரைம் சார், என்னை விட்டுருங்க. பட் தெர் இஸ் சம்திங் மோர் டு நோ. என் கூட வந்த அந்த பொண்ணு என்னடா மறுபடியும்? டேய், டேய், சார் இருங்க சார் டேய், கூப்பிடுங்க சார். டேய் இவனை கூட்டு போங்கடா சீக்கிரம். சார் டாக்டர் வெளியே அரேஞ்ச் பண்ணி இப்ப சீக்கிரம் இவனை வெளியே கூட்டு போங்கடா சார் ஷிஃப்ட் பண்ணுங்க சீக்கிரம் 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 வாடா, கூட்டு போடா. நோ வரிஸ் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். வா 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 மதன் பாத்துக்கடா. சார் 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 இருங்க சார், எங்க, நான் எங்க, வரேன். எங்க, சார், சார், எங்க வர்ற? சார், சார், எங்க சார், வர்ற? விடுங்க சார், விடுங்க Escape, சார். சார், escape, ஐயோ, escape சார், 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 மிதிச்சு விட பாரு. இவனெல்லாம் வாயை பேக்கணும். யாருதுடா இது? சார் இது அந்த அக்யூஸ்ட் பாக்கெட்ல இருந்து விழுந்தது சார். உள்ள ஏதாவது கச்சா ஷேர் பண்ணிக்கலாம் சார், எப்பயும் பண்றது தானே. அர்ஜுனா? இவனா? அப்ப இவன் தான் அர்ஜுனா? இவன் பேர் கிருஷ்ணா இல்ல? அப்ப என் கண்ணு முன்னால இருந்தது அப்ப இவ்வளவு நேரம் பேசுனது அர்ஜுனா? அப்ப அந்த கிருஷ்ணாவுக்கு என்னாச்சு? அவனோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ப்ரோட்டோகால் படி சீனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அவனை நாங்கள் அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். வி ட்ராவல் ஃபார் டேஸ். க்ரைம் சீனில் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் அங்கே நீ சொல்கிற கதை எல்லாமே நடந்தது இந்த இடத்துல தானே. இதுக்கு மேலே உன்னால் எங்களை ஏமாற்ற முடியாது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லு சொல்லு. டாக்டர் கிட்ட போனால் ஹால்யூசினேஷன் அது இதுன்னு என்னெல்லாமோ உளறி வச்சிருக்க. ஐ நோ யூ ஆர் ஃபேக்கிங் சம்திங். அர்ஜுனோட லைசன்ஸ் உன்கிட்ட எதுக்காக இருக்கு? ஐ நீட் டு நோ எவ்ரிதிங். சார் கிருஷ்ணா எங்க? மச்சான் இவன் உனக்கு தெரியுமா? தெரியும். ஹலோ ஹலோ கௌதம். ஹூஸ் திஸ்? கார்த்திக்? டேய் முதல்ல எங்கடா இருக்க? என்னாச்சு? எங்க போன இவ்வளோ நாளா? எவ்வளோ நாளா உனக்கு ட்ரை பண்றது? அதெல்லாம் சரி, ராஜும் பாலாவும் எங்க? ட்ரை பண்ண காலே கிடைக்க மாட்டேங்குது. அந்த விஷயத்த சொல்லத்தாண்ட உனக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். நீயும் இல்ல, வீட்டுக்கு போய் பார்த்தா உங்க அம்மாவும் இல்ல. அவங்க 2 பேரும் எப்பயோ செத்துட்டாங்கடா. செத்துட்டாங்களா? எப்போ? எப்படா? அதுவா? அது நடந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுதுடா. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கடா. எப்படிடா? எப்படி செத்தானுங்க? தெரியலடா. கார் ஆக்சிடென்ட்ல தான் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி செத்தாங்க, எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்கு அது தெரியும்? இருடா, அவங்க வீட்டில் வேணா கேட்டு பார்க்குறேன். அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. கேட்குறேன். சீக்கிரம். டேய், ஃபோன் ரிங் ஆகுது, ஆனால் அவங்க எடுக்கலடா. மறுபடியும் ட்ரை பண்ணு. டேய், அவங்க எடுக்க மாட்டேன்றாங்கடா. என்ன ஆனாலும் சரி, அவங்க எப்படி செத்தாங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். டேய், சொல்கிறத கேளுடா. ஏன்டா அவ்வளோ அர்ஜென்ட்டா? ஆமாம், ரொம்ப அர்ஜென்ட். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முடிஞ்சால் அவன் போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணு. சரி சரி இரு, நான் வேணா போய் பார்க்குறேன். சரிடா, இதோ போகிறேன். ஆமாம், நீ எதுக்காக அவனுக்கு அவ்வளோ பதட்டமாக கால் பண்ண? டெஸ்டினி, ஐ ஹேட் சம் திங்ஸ் டு நோ. நான் சொல்கிறேன், அன்னைக்கு அவன் எதுக்கு பதட்டமாக கால் பண்ணானா? இங்க யாராவது இருக்கீங்களா? எந்த ஆத்மாவும் இருந்தாலும் இங்க வந்துதான் ஆகணும். யாராவது இருக்கீங்களா? யாரது? நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, யார் நீங்க? உங்க பேர் என்ன? உன் பேர் என்ன? நீ யாரா இருந்தாலும் சரி, இங்க வந்துதான் ஆகணும். உன் பேர் என்ன? ஏண்டா, உனக்கு இந்த வித்தியெல்லாம் தெரியுமா? எஸ், ஐ நெவர் பிலீவ் இன் சயின்ஸ். நீ சரி,
ஆனால் இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு எப்படி நம்பினுச்சு? நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ப்ராக்டிக்கல். இங்கே உண்மையாகவே பேய் இருக்கா? அவர் சொல்கிறத நம்பலாமா? குளத்துக்கிட்ட நேரடியாக போய் பார்க்குற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இந்த வழியில தான் போனேன். இங்கே என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த பேய் யார்? இந்த இடத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த 4 பேருக்கும் என்ன ஆச்சு? அதை கண்டுபிடிச்சே ஆகணும். இது எல்லாத்துக்கும் பதில் அந்த குளத்துக்கிட்ட தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்தான் வந்தேன். இதோ இதுதான். இதுதான் அந்த குளம். இங்கே தான் அந்த பேய் இருக்கா? அந்த பேய் யாராக இருந்திருக்கும்? அதுவும் அது இந்த இடத்துல அந்த 4 பசங்க தண்ணி பிரச்சனை விசாரிக்கணும். இங்கே தான் ஏதோ மர்மம் இருக்கு. பேய் இருக்குன்னு அப்போ நான் நம்பலை. There was a guy inside me who wouldn't let me believe in ghosts. மைண்ட் அதை ஏற்றுக்க சொல்லிச்சு, ஆனால் மனசு அதை ஏற்றுக்க விடலை. I still tried hard to know what was happening there. I was not influenced by any sort of films. அப்பா இறந்ததுக்கப்புறம் நானே எங்கள் அம்மாவும் left India for a while. I used to stay at my friend's place. அங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வைஷ்ணவி wanted to take things ahead. நீங்கள் சொன்ன மாதிரி I was not influenced by any movies. Moreover, I was a bookish guy which never fed me these types of stories. அதனால தான் இதை பார்த்த உடனே நம்ப வேண்டியதாக போச்சு. கிருஷ்ணா, ஏன்டா இங்க வந்து படுத்துட்டு இருக்க? இல்லை நைட் இங்கே எத? இல்லை இல்லை அவங்க பாடி இங்கே பார்த்தேன். யாரு? அவங்க தான் அவங்க 4 பேர் தான் சுற்றி இங்கே தான் சுற்றி இருந்தாங்க. நான் பார்த்தேன். அப்போ எங்க இப்ப காணோம்? இல்லை இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன். நேற்று நைட் இங்கே நான் வரும்போது நான் ஸ்டாப் இட் கிருஷ்ணா. இதெல்லாம் உன்னோட மென்டல் இல்யூஷன் தான். யாரோ பைத்தியக்கார வந்து சொன்னா டோன்ட் யூ ஹேவ் யுவர் மைண்ட்? நீயா எதையும் அசியூம் பண்ணிட்டு இருக்க. அது வெறும் கட்டுக்கதை தான். இட் ஹாஸ் நோ ப்ரூஃப் தேர் இஸ் a ghost in here. இல்லை ஆனால் அவர் எல்லாத்தையும் சொன்னாரே. அதைத்தான் நானும் சொல்கிறேன். இது வரைக்கும் தெரியாதவங்க அவர் செத்தார்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் தெரியுறாங்க? இங்கே நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைடா. இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை தான். அண்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னோட ஸ்டூபிட் சயின்ஸ் வச்சு எல்லாத்தையும் கணக்கு போடாத, சரியா? புரிஞ்சுக்கோ. ஒரு மேஜிக் திங் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னோட சயின்ஸ் சொல்லுது லாஜிக் அப்புறம் தான் மேஜிக்னு. பட் எங்கள் பிரெயின் சொல்லுது மேஜிக் அப்புறம் தான் லாஜிக்னு. தென் ஷிட் ஆன் யுவர் பிரெயின்ஸ். இங்கே என்ன ஆச்சு நானே கண்டுபிடிக்கிறேன். இங்கே ஒரு ஆத்மா இருந்ததை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். எப்படி? மந்திரவாதியை கூப்பிட்டா இல்லை விபூதியை தட்டியா? எக்ஸாக்ட்லி, பட் நாட் லைக் வாட் யூ செட். வாட்? ஐம் கோனா ட்ரை கோஸ்ட் காலிங்.
4 படத்துல ஓஜா போட பார்த்துட்டு அவன் பேயை கூப்பிட கிளம்பிட்டான். இதெல்லாம் இன்னைக்கு ஒன்று காமெடியாக தெரியலாம். இதெல்லாம் ஆரம்பிச்சது நம்ம புராணத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. த ரியல் பவர் கெட்ஸ் இன் த எக்ஸாக்ட் ஃப்ரேம் தட் யூ ட்ரா. வரைஞ்சா வந்துருமா? திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் த ஃபார்மேஷன் where the powers unite. நம்ம பூமி பார்க்குறது 2 விஷயம் தான். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். Those are the powers which bring eternal force into it. I'll show you to there. என்ன நீ உட்காந்து கூப்பிட போறியா? There's a person I know. I know what to do and he knows what can be done. Whatever. கண்டிப்பா நீ ஏதோ ஒரு பொய் சொல்ற. கோஸ்ட் காலிங்ல உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது அந்த 4 பேரா இருந்தா நீ எதுக்காக பதட்டமாவற? சொல்றா. நான் சொல்றேன். வைஷ்ணவி, அப்போ வைஷ்ணவி உயிரோட இருக்காளா? அப்போ அந்த பிளாஸ்ட்ல என்னாச்சு? ஏய் பதட்டப்படாத, டென்ஷன் ஆகாத. இரு டாக்டர், டாக்டர் முழிப்பு வந்துச்சு டாக்டர். டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர். இதோ அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் பொழைக்கவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் அதுலேருந்து எப்படியோ பொழைச்சி வந்து என் நண்பன் கையில் விழுந்தேன். இவன் எரிஞ்ச காருக்குள்ள இருந்தானா? அப்போது என் மூஞ்சிலாம் எரிஞ்சு போயிருந்தது. இனி சில மணி நேரம்தான். என் ஃபேஷியல் டிஷ்யூஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருச்சு. வெளியே இருக்க பாக்டீரியாலாம் எனக்குள்ளே போய் மெதுவாக உயிரை விட்டுருவேன்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட் வேற ஒரு திட்டம் போட்டான். அந்த ஆக்சிடெண்ட்டில் எதிரில் வந்த கார் ஒரு மரத்தை போய் முட்டிடுச்சு. அதில் இருந்தவன் யார் என்னன்னு யாருக்குமே தெரியல. அந்த தடயத்தை அழித்து அவன் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாக எப்படியோ செத்து போன அவன் முகத்தசைகளை எடுத்து எனக்கு ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி என்னை காப்பாற்றலான்னு முடிவெடுத்தாங்க. அந்த ஆக்சிடெண்ட் வேறு யார் மூலியமாகவும் கிடையாது. ஒரு பிரேக் ஃபெயிலியரால் எங்களுக்கு மட்டும் நடந்ததாக மாற்றி அந்த பக்கம் ஒருத்தன் இருந்தான் அப்படின்ற தடயத்தையே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மறைச்சிட்டாங்க. ராத்திரியில் நடந்ததுனால இது யாருக்குமே பெருசாக தெரியலை. அடுத்த நாள் எல்லாரும் சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை இருட்டாயிருச்சு. அவன் யார், எங்கேருந்து வந்தவன், அவங்க அம்மா அப்பா யார், அவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், அவனால் நான் பிழைக்க முடியும்னு. வெளியே எங்கேயும் தெரியாமல் என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆப்ரேஷனை முடிச்சிட்டாங்க. அவன் பாடி எரிச்சிட்டாங்க. இனி பிழைக்க மாட்டேன்னு நினச்ச என்ன திரும்ப இந்த உலகத்தை பார்க்க வச்சாங்க. ஆனால் ஒன்று தான்,
இது வரைக்கும் பார்த்த என்னோட முகம் மாறிடுச்சு. அது நானே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். என் எதிர்க்க இருக்கிற அந்த கண்ணாடியில் இருக்கவன் வேறு யாரும் இல்லை. அந்த ஆக்சிடெண்ட்டில் காரில் எரிஞ்சு சாவை பார்த்து பொழைச்சி வெளியே வந்த நான். இவ்வளோ நேரம் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருந்த கிருஷ்ணா வேறு யாரும் இல்லை. ஐ எம் அர்ஜுன். மை நேம் இஸ் அர்ஜுன கிருஷ்ணன். ஆனால் அப்போ என் மனசில் ஓடுனதெல்லாம் ஒன்று தான். நான் பொழைச்சேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை என்னை மற்றவங்கெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு கவலைப்படுறதா? என் உலகமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா கிட்டேருந்து இத்தனை நாள் கிடைச்ச பாசம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? என்னை இந்த சமுதாயம் இத்தனை நாளாக பார்த்தாதே அர்ஜுனா ஏற்றுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் வெயில் வரும் நேரம் வாழ்வில் மறைந்ததே, குளிர் தரும் காய்ச்சலே. மழை துளி சாரல் என் மேல் விழுந்ததே, மனமுனை தேடுதே. அருகினில் இருந்தாய் நீதானே, குளிரெல்லாம் போடும் சரிதானே. நெருங்கி நீ வா, ஒரு இருனக்காய் துடிக்கிறதே. நான் எப்படியோ அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிட்டு நினச்ச என் வைஷ்ணவி உயிரோட தான் இருக்கா. ஆனால் அவள் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவளோட 2 காலையும் இழந்துட்டா. நான் வாழ்கிற வாழ்க்கை எந்தா நம்ப முடியாமல் தொலைஞ்ச அந்த தருணத்தில் வைஷ்ணவி கால் இல்லாமல் கஷ்டப்படுறா. உந்தன் கண்களினுள்ளே உயிரூஞ்சலாடுது கண்ணே. உந்தன் உதடுகள் ரெண்டும் என் பேரை சொல்ல வேண்டும். கண்ணம் மேலே கூந்தல் தள்ளி வைக்கும் நேரம், கண்ணம் தொட்டு பார்த்தால் அதில் முத்தமிடவே தோன்றும். வெயில் வரும் நேரம் வாழ்வில் மறைந்ததே, குளிர் தரும் காய்ச்சலே. மழை துளி சாரல் என் மேல் விழுந்ததே, மனமுனை தேடுவே. அருகினில் இருந்தாய் நீதானே, குளிரெல்லாம் ஓடும் சரிதானே. நெருங்கி நீ வா. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. எல்லாரும் என்னை ஒரு மாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இத்தனை நாள் என்னோட தூணா தெரிஞ்ச வைஷ்ணவி என்னோட பாரமாக தெரிய ஆரம்பிச்சிட்டா. என் வாழ்க்கையே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என் வாழ்க்கையில் இருந்த வெளிச்சம்லாம் போய் இருட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அவளை என்னால் பார்க்க முடியல. பார்த்தா பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அதனால் வீட்டுக்குள்ளே போகிறதையே குறைச்சேன். இதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு அன்னைக்கு நான் உன்னை தடுத்து இருந்திருக்கணும். ஏன்? ஒரு உயிரை காப்பாத்திருந்திருக்கலாம். யார் அது? அது என்னடா கிளாஸு? இங்க பாரு, பிளாஸ்டிக் டம்ளர்ல சரக்கு அடிச்சு கசக்கி போடுற சுகமே தனி. ஏய் போடா. நான் கௌதம் ஜாலியாக இருக்க போல. என்னடா பண்ணுறான் கார்த்தி? என்னடா தனியாக உட்காந்துக்கிறான்? ஏய், அதான் எல்லாம் ஷேர் பண்ணி குடிக்கணும்ல, அவன் வர சொல்கிறா. டேய்,
இருங்கடா இருங்கடா குட் டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, வாழ்க்கை எப்படியோ இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் இந்த வாழ்கிற வாழ்க்கை என்னோடதான்னு கூட தெரிலடா. டேய் இன்னும் எத்தனை நாள் இதே நினச்சிட்டு இருக்க போற? இப்போல்லாம் கண்ணாடி பார்த்தா எனக்கு பழசுலாம் ஞாபகம் வருதுன்னு நான் விட்டேன். ஆனால் வைஷ்ணவி அவ எனக்கு ரொம்ப பாரமாக இருக்காடா. டேய் செட் ஆயிடும்டா. விட்றா வாடா அங்க. வீட்டுக்கு போகிறேன் வரேன். ஆனால் அவளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சுடா. இல்லைடா டேய் டேய் அல்லாதடா இல்லைடா, செத்துடலாமான்னு இருக்கு. நீ வாடா. டேய் வா நீ வா. எல்றா இல்லடா எல்றா உட்கார்றாங்க உட்கார். முடிச்சாதீங்க டேய், உட்காருங்கடா அப்படியே. சிட் டவுன் உட்கார். உட்கார். நீ உட்காரா டேய். ஓகே வா மச்சான். ஏய் மச்சான், ஆக்சிடென்ட் ஆனது அப்படியே அழகாயிட்டான்ல, அப்படியே செமையாக இருக்கான்டா. டேய் உனக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையா? வேற ஏதாச்சும் பேசுறா. வேற வேற இன்னைக்கு விமென்ஸ் டே மச்சான், அதை பற்றி ஏதாச்சும் பேசலாமா? சொல்றா டேய். வேற ஏதாச்சும் பேசுறா. டேய் சரிடா, யாரோட ஃபிகர் செமையாக இருக்கான்னு பார்க்கலாமா? பையன் விஷயத்துக்கு வந்துட்டான்டா. என்னோட ஆள் தான் மச்சான் அழகாக இருக்கும். சரி ஆச்சு வாயெல்லாம் வச்சிருவேன். நான் சீனியர் மச்சான். வளர்றான் இது இருட்டில் சிரிச்சா பல்லு மணி தெரியுமே அதுவா? அது யார் சொல்கிறா பாரு, இவரால் மட்டும் ஐஸ்வர்யா மாதிரி அழகாக இருக்குமா? ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்லைனாலும் கட்ரினா கைஃப் மாதிரி இருப்பா. யாரா அந்த கட்டினா கை? யாரா டேய்? கார்த்தி ஆளு தான். சூப்பர் செம்ம. யாரு அந்த நொண்டியா? போடா நாய. போங்கடா நீங்களும் பிடிக்கார பசங்களா. ஏய் மச்சான் இந்த லூசு கொஞ்சம் பிடிச்சோம். ஏன் வரேன் என் பையங்கடா. கார்த்தி நின்றா டேய். இதுக்கெல்லாம் ஏன்டா கோச்சிக்கிறேன் நீ? இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனையாடா டேய் கார்த்தி? போத நாய அற போத எல்லாமே உன்னால தான் வந்துச்சு. ஏய் ஏன் மச்சான் வந்துட்ட? எச்சி நேத்து அசிங்கமா குச்சின்னு. ஏய் நான் சின்ன விஷயத்துக்குலாம் இப்படிலாம் பண்ணுறேன். உனக்குலாம் தெரியலடா, சரகச்சா இப்படி தாண்டா பேசுவானுங்க. மனசில் இருக்கத்தாண்டா வாயில வரும். சரி இப்போ என்ன பண்ணலான்னுங்கிற? அவள் தானே உனக்கு பிரச்சனை. அவளை வந்துட்டு தூரமாக தூக்கின்னு போகிறது என் பொறுப்பு. அசிங்கமாக பேசுறா படா. எப்படிடா விட சொல்கிற? அதெல்லாம் பண்ண முடியாதுடா, அதெல்லாம் முடியாதுடா. உனக்கு அவள் தானே பிரச்சனை. போலீஸ் பிரச்சனை வரும், அவன் போவான், அவன்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட போவான். அப்படியே என்னை நம்பி விட்டல, அதான் தூக்கிறேன். அவளை கூப்பிட்றதுக்கு மட்டும் நீ வர சொல்லு, மிச்சம் தான் நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஃபோனை போட்டு வர சொல்கிறா, எல்லாம் முடிஞ்சிடும். நான் அவளை தூரமாக கூட்டின்னு போயிடுறேன், அவள் தான். சரி ஓகே. ஆனால் இங்கே பாரு, ஆனால் ஒன்று, என்னோட பேர் எங்கேயும் தெரியாமல் பார்த்துக்கோ. பார்த்துக்கிறேன்டா, நான் நேரத்துக்கு இருக்கேன். நான் சொல்கிறேன்ல மச்சான், லைட்டாக செலவாகும், அது மட்டும் பார்த்துக்கோ. ராஜ் வேலை வந்துச்சுரா, வா மச்சான். அவனோட காரை மட்டும் கொடுறா, மாட்டிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு என்னோட நண்பன் பாலா ஒரு ஐடியா கொடுத்தான்.
அதை நான் வேணான்னு மறுத்தேன். அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவன் கேட்கல. அவன் என் மனசையே மாற்றிட்டான். என்னை சுற்றி இருந்த ப்ரெஷர்ஸ், ஒரு பக்கம் எங்கள் அம்மா, இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ், என் எதிர்க்க சமுதாயம், இவங்க எல்லாரும் பேசினது ஒரே விஷயத்தை பற்றி தான். நான் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு ஊனோன்னு. ஹலோ ஹலோ, நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் செய். சொல்லு, என்னாச்சு உனக்கு? நான் சொல்கிறத முதல்ல கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வருவாங்க. வந்த உடனே அவங்க கூட வந்துரு. என்னது? எங்க வரணும்? நான் தான் சொல்கிறேன்ல, அதை செய். ஒண்ணுமே சொல்லாம கிளம்பி வானா எங்க வரது? தெரிஞ்சவங்க தானே. வா, நான் சொல்கிற இடத்துக்கு வா. இதுக்கு மேலே என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. சரி. அவள் அந்த நிமிஷம் என்னை விட்டு போனான்னா திரும்பி வரமாட்டான்னு எனக்கு தெரியும். பட் ஐ ஹேட் நோ அதர் கோ. அவள் வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் அவள் ஒரு பையனுக்காக தான் வந்திருக்கான்னு தெரியுமே தவிர எனக்காகவோ நான் யாரோன்னு யாருக்கும் தெரியாது. இதை பண்ணுறதுக்கு எனக்கு அது ரொம்ப சாதகமாக போச்சு. தவிக்கிற 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 நெஞ்சம் தாங்கது 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 கொஞ்சம். உனக்கென 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 ஏக்கம் முடியல முடியலையா? போகுது 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 ஆசை மாறுது 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 நிலைமை. சாகுது சாகுது சாகிற உள்ளம் விடுபட வழி இல்லையா? ஆம், நீதான் என்னை காப்பவன், நீதானா? மேவா வந்து என் தூக்கம் கலைத்தால் சரிதானா? நெஞ்சே நீ எங்கே, என் நெஞ்சே நீ எங்கே? உள்ளம் துடிக்கிறதே, உன்னை இங்கே அழைக்கிறதே. கூட்டிட்டு போறீங்கன்னா ப்ளீஸ் விடுங்க. கார்த்திக் எங்க? கடைசியால பாரு. ஏய், கத்தா மடி சொல்றேன்ல. அண்ணா விடுங்க ப்ளீஸ். இதை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், நீ அடிச்சு பாத்திர போடா. சீர் தூக்குடா தூக்குடா. விடுங்க அண்ணா ப்ளீஸ். அண்ணா எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், அப்படியே போடுடா. தூத்துல போடுடா. அப்படியே போடா. ஹலோ, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன். அப்புறம் சரி சரி, நான் இங்கே ஏதாவது பண்ணிடுறேன், நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. சரிம்மா? சரி. நல்லா தான் இருக்கம்மா, நல்லா இருக்கா. என்னாச்சு சொல்லுங்க. சரிம்மா, நான் அப்புறம் பண்ணுறேன், வைங்க, பாய். என்னதான் குடிச்சிருந்தாலும் இப்படியாடா பண்ணுவ? I never meant to do this. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். இல்லை வர்ஷா, அவள் வந்தால் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. சொன்னா கேளு. முதல்ல இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம், வா. இரு. இல்ல கிருஷ்ணா, நீ செஞ்சது தப்பு, மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். பண்ணது தப்பு. இல்லை மன்னிப்பு கேளு. வர்ஷா, மன்னிப்பு கேளுங்கறல. வர்ஷா, வர்ஷா, மன்னிப்பு கேளுங்கறல. என்ன பண்ற? நீ மன்னிப்பு கேளு. வர்ஷா, மன்னிப்பு கேளு. அவ எதுக்காக உன்னை மன்னிப்பு கேட்க சொல்றா? அதுக்கப்புறம் நீ அங்கிருந்து எங்க போன? நீ மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நான் சொல்றேன், அன்னைக்கு அவன் அதை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கணும். வாழ்வில் நானும் உன்னை விட மாட்டேன், உன்னை விட்டு வேறு செல்ல மாட்டேன் என்று சொல்லி கைவிட பார்த்தாயேனோ. உயிர்
உயிரில தவிக்கிறேன் கண்ணே உண்மை கண்டு போகுது பின்னே வலியுடன் தவிக்கிற நெஞ்சம் தானோ துணை இருந்தால் நீ என்றும் சோகங்கள் தோற்றே போகும் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொய்கள் தானே உறவிருந்தால் நமக்குள்ளே எப்போதும் வலி இருக்காது இழை இருந்தால் அது என்றும் பிரியாடுமே குளிரெல்லாம் வெயிலாய் மாறும் பனித்துளி உருகி போகுமே ஆமா நீ எதுக்கு அவளை பார்த்து பயந்து ஓடுற? இப்பயாவது நீ அவளுக்கு உண்மையாக இருந்திருக்கலாம். அதில் உன்னோட தப்பு தான் எதுவும் இல்லைல்ல. டேய், ஏன்னா அவங்க 2 பேரையும் கொண்டுட்டா. உங்களுக்கு தெரியாத உண்மை ஒன்று இருக்கு. ஹலோ, நான் ஏஎஸ்ஐ கௌதம் பேசுகிறேன். லைஃப் ஹெல்த் ஹாஸ்பிட்டலா? அங்கே டாக்டர் ஜெயபிரகாஷ் கிட்ட பேச முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் கேஸை பற்றி விசாரிக்கணும். அப்படியா? அப்போ அவர் எங்கே பார்க்க முடியும்? யா ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் saw our friend which was never planned. என்னது உன் ஃப்ரெண்டா? அவன் யாரு? ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் ஐ யூஸ் டு ஸ்டே அட் மை ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ். அங்கே பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் பேச்சுலர்ஸ் இருந்தாங்க. டவுன் த லைன் அவங்களே எங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் தட் தே பிகேன் டு ஜாயின் அஸ் இன் எவ்ரி மூமெண்ட். வைஷ்ணவியை தூக்கிட்டு போய் கொலை பண்ணலான்னு ஐடியா கொடுத்தது இவங்க தான். தே ட்ரை டு ஹெல்ப் மீ டு லிவ் மை லைஃப் ஹாப்பிலி அகெயின். சொல்கிறேன்ல. சரி, உன் ஃப்ரெண்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் என்னாச்சு? அவன் அங்கேருந்து டாக்டர் கிட்ட போனான். அங்கே தான் எங்களுக்கு முழு உண்மையும் தெரிஞ்சுது. We did not expect that to happen. அவ்வளோ பெரிய தப்பு என்னடா பண்ணியிருப்பாங்க? அந்த டாக்டர் பார்த்துட்டேன். அவருக்கு எதாவது சும்மா தெரியுதான்னு கேட்குறீங்களா? இல்லை, எனக்கு ஒன்று புரியல. தெர் இஸ் அ ஸ்மால் கன்ஃபியூஷன் இன் திஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் செத்தது கார் ஆக்சிடெண்ட்டில் தானே? தென் why are you guys behind them? டே, அந்த ஆக்சிடென்ட் ஆனது ஏதோ உண்மைடா. பட் ஆனால் அவங்க அப்போ சாவலை, கோமாக்கு தான் போயிருக்காங்க. எய்ஞ்சதுக்கப்புறமா அடிக்கடி பேய்னு கத்திருக்காங்க. அதே டிப்ரெஷனில் ரொம்ப ஆழமாக போயிட்டு செத்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டில் சரி, இந்த விஷயத்தை அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்க வேண்டியது. அவன் தான் செத்துட்டானே. போய் கேட்குறேன். நமக்கு என்னது செத்துட்டானா? எப்படி? அடி வாங்க வேண்டியவன் செத்துட்டான். அதே வெறியில் இன்னொருத்தனை அடிக்கும் போது தான் உண்மை தெரிஞ்சுது. இவன் எங்களோட ஃப்ரெண்ட் கிடையாது. ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பாலா. இவங்க 2 பேரும் டைப் ரைட்டிங் டுட்டோரியலில் ஒன்றா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐ நெவர் நியூ இவனும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பட் நல்லதாக போச்சு. இவனால தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்ல? என்னாச்சு கிருஷ்ணா? அது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தேன். இல்லை, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற, சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு கிருஷ்ணா, சொல்லு. இல்லை நான் தான் சொல்கிறேன்ல, வேற ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு கிருஷ்ணா. இங்கேருந்து முதல்ல கிளம்பிடலாம் வா. என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுக்கப்புறம் அவகிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு.
The truth which I revealed to you was the proof I told to her. அவகிட்ட என்னோட வேர்ஷன் எல்லாத்தையும் சொன்ன அப்புறம் தான் எனக்கு இப்போ தெரிஞ்ச ஒரு உண்மையை சொன்னேன். ஏய் மச்சான் இந்த இடம் கரெக்டா இப்படி அப்படியே இருக்கடா மச்சான் இவளை இப்படியே விட்டுலான்ற எனக்கு விட டேய் அவளை என்னடா பண்றது அவளை கையில கிடைச்ச பூவை எப்பறா கசக்காம விடுறது ஏய் வரவெல்லாம் இங்க ஒரு இடம் பார்த்தடா போயிடலாமா ஏய் தூக்க மச்சான் அவளை நீ வேற கத்தினேங்கறடா அண்ணா அண்ணான்ட்டு ஏய் சீ வாய மூடு அம்மா சாவறதுன்னு ஆச்சு எப்படி செத்தானடி வாடி டேய் இதான் மச்சான் அந்த இடம் வாடா உள்ள போலாம் அவரை அந்த குளத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து இதே இடத்துல ஆமாண்டா அக்கா இருக்கும் போல ஏய் 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 வாடி ஏய் ஏய் படு படி சே படு செத்தடி நீ அண்ணா ப்ளீஸ் அண்ணா என்ன விட்டுடுங்க கார்த்திக் ஏய் திரும்ப கத்துறடா அவ டேய் வாய் மூடுறா அண்ணா ப்ளீஸ் அண்ணா ஏய் இந்தாங்கல பண்றா நல்லா இருக்கா போட்டு தல சொன்னதே காட்டிடாண்டி நல்லா இருக்கியே கார்த்திக் அவன்தான் கார்த்தி தான் அவன்தான் உன்னை தூக்கிட்டு போய் போட சொன்னதே உன்னை வச்சுட்டு எப்படி அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அவங்களாம் வாழ மாட்டான் உனக்கு நீ என் கையால் தான் சாவு அண்ணா அண்ணாலாம் சொல்லாத ஏய் மச்சான் மச்சான் இதை பண்ணலாம் மச்சான் அவளை ஏய் அவன் வரமாட்டான் ஏய் கத்தினேங்கிறடா டேய் சீக்கிரம்டா நாங்கள் எந்த இடத்துக்கு போனோமோ அதே இடத்துல அவள் சாவறதுக்கு முன்னாடியே நரகத்தை அனுபவிச்சிட்டா. ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு பேயா வந்து எங்களை தூங்க விடாமல் பண்ணுறதில்ல. அதே 12 மணிக்கு இயர்ஸ் பேக் அதே இடத்துல அவளை அணுவாக சித்திரவதை பண்ணி கொண்டாங்க. ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அவள் சாவர வரைக்கும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏய் சீக்கிரம் போடா போடா சீக்கிரம். நான் எந்த இடத்துல உட்காந்து தூக்கம் வராமல் பயந்து கஷ்டப்பட்டனோ அதே இடத்துல அவள் உயிர் போவாதான்னு கதறிட்டு இருந்தா. அவள் இப்படி ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது நான் தான். அவள் நாள் கணக்காக செத்து பொழைச்சிட்டு இருந்த அந்த இடத்துல எங்களை நிம்மதியாக தூங்க விட்டுருவாளா? Finish. Super. ஏய் சரிடி. டேய் பிரேம். சே இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குடா. கடைசியாக அவள் உயிர் போனதுக்கப்புறம் அவள் உடலை அகற்ற பார்த்தாங்க. அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இதோ இந்த குளத்துல தான் தூக்கி போட்டாங்க. இங்கே சுற்றுற பேய் வேறு யாரும் இல்லை, அவளோட ஆத்மா தான். அவள் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சாகடிச்சிட்டா. இப்போ அவளோட நோக்கம் என் மேலே இருக்க பகையை தீர்த்துக்கிறது தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. இந்த திட்டம் கிருஷ்ணாதோ அர்ஜுன்தோ யூகம் இல்லை, வர்ஷா அது. வைஷ்ணவி விஷயத்துல கிருஷ்ணா செஞ்சது தப்பு. அந்த பொண்ணு அவங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இவனை நம்பி இவன் கூட வாழ வந்துட்டா. ஆனா கால் இல்லாததுனால வைஷ்ணவியோட கிருஷ்ணாவுக்கு வாழவே பிடிக்கல. ஆனா அவன் செஞ்ச ஒரு தப்புனாலதான் வைஷ்ணவி தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறா. விதி எப்படி வேணாலும் மாறும். இல்லைன்னா நான் யாரோ எங்கேயோ இருந்தவ. கிருஷ்ண ஏன் பார்க்கணும்? நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஏன் விரும்பணும்? 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு ஏன் வரணும்? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில்
ஆமா, அந்த வைஷ்ணவி வேற யாரும் இல்லை, என் அக்கா தான். நடந்தது என்னன்னா, எங்க எல்லாருக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்களை விட்டுட்டு போனா வைஷ்ணவி. எங்க அப்பா எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அவ இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தாரு. அவ மேல இருந்த பாசம் சாகாம ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சு அவளுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அப்பாவோட அந்த ஏக்கத்தை பார்த்து எனக்கு வைஷ்ணவி மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. அவ மூஞ்சி இனி வாழ்க்கையிலே பார்க்க கூடாதுன்னு நினைச்ச நேரத்துல திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. அவ ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தா. அங்க இருந்துதா எல்லாமே ஆரம்பிச்சது. அவளை நான் அன்னைக்கு செத்த மாதிரியே நடிக்க சொன்னேன். அவளோட லொகேஷனை கண்டுபிடிச்சி அவளை காப்பாத்த போனப்போ அவளை கொலை பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க. அவளை அங்கிருந்து காப்பாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அன்னைக்கு கிருஷ்ணாவை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அந்த பாலாவையும் ராஜையும் கொன்னது வேற யாரும் இல்ல, நான் தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை கொல்லணும்னு பார்த்தப்போ அவன் எங்கன்னு தெரியல. நான் திடீர்னு அவனை ஒரு 2 வருஷம் கழிச்சு மெடிக்கல் ஷாப்ல இருந்து வெளியே போறத பார்த்தேன். உள்ள போய் பார்த்தா அவன் வாங்கிட்டு போனது எல்லாமே சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ், மனநிலை நோய் மருந்து. அதை ரெஃபர் பண்ண டாக்டர் என்னோட ப்ரொஃபஸர் தான். அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இவனோட பிரச்சனை தெரிஞ்சுது. அவன் இன்னும் பழச மறக்கலன்னு அவர்கிட்ட நடந்ததை சொல்லி அவன் கேஸை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன். ஆனா என்னை அவன் பார்த்தப்ப கூட கண்டுபிடிக்கல. அப்பதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். அவன் துடிக்கணும், எங்க அக்கா பட்ட வேதனைய அவனும் பட்டு சாகணும் அப்படி நினைச்சுதான் அவனை சுத்தி இது எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணேன். அந்த விஷ்ணு என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் மூலியமா தான் ஒரு 3 ஜூனியர் ஆர்டிஸ்ட பிடிச்சி இந்த இடத்துல இருந்த கட்டுக்கதையை நிஜமாக்கி அவங்கள நடிக்க வச்சோம். அப்புறம் அவங்க செத்துட்டதான் அவனை ஹாலுசினேட் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் அவனோட மெடிசன்ஸ் எல்லாத்தையும் அவனுக்கு ஓவர் டோஸ் கொடுத்து அவனை ஹிப்னோடைஸ் பண்ணி அவனுக்கு பேயே தெரியற மாதிரி பண்ணேன். அவங்க செத்துட்டதா அவனுக்குள்ள நானே ஒரு பேயை உருவாக்குனேன். இதுல எனக்கு ஈஸியா போனது கிருஷ் நான் நினைச்ச மாதிரி என்னை லவ் பண்ணது தான். என்னை நம்பினவங்க ஏமாத்தினா எப்படி இருக்கும்னு இப்போ அவனுக்கு புரியும். வைஷ்ணவி, நீ எப்போவுமே உன் பக்கத்துலேருந்து மட்டும்தான் யோசிச்ச. என் நிலமே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாளைக்கு நமக்கு எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவனை ஒழுங்காக வளர்க்க முடியுமா? அவனோட சின்ன சின்ன தேவைகளை கூட உன்னால் பண்ண முடியாது. குடும்பத்தில் ஒரு விசேஷம்னா உன்னை எல்லாரும் முன்னாடி வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போக சொல்கிறியா? நீ எப்போவுமே என்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்ட வைஷ்ணவி. ஐ லவ் யூ வைஷ்ணவி, அண்ட் ஐ ஸ்டில் லவ் யூ, அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் யூ. வேணாம், ஒரு பொண்ணை தயவு செஞ்சு காதல்னு மட்டும் சொல்லி ஏமாத்திராதீங்க. ஒரு பொண்ணோட உடம்ப மட்டும் பார்த்து வர்றதுக்கு பேர் காதல் இல்லை, அது வேற. என்னை சுற்றி இருந்த சூழ்நிலை அப்படி. என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை எப்படி பேசினாங்க தெரியுமா? ஆனா அவங்க எல்லாரும் பேச்ச கேட்டா லவ் பண்றீங்க. ஒரு பொண்ணு அந்த பையனை நம்பிதான் வரதே. அந்த பையனே மத்தவங்க பேச்ச கேட்டு அவளை ஏமாத்திட்டா. வைஷ்ணவி அவ குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்கா. அப்ப அவ ஃப்ரெண்ட்ஸ், அவ குடும்பம் யாரையுமே அவ கேட்கல. அவ நம்பினது, அவ நேசிச்சது ஒரே ஒருத்தனை, அர்ஜுன கிருஷ்ணன். இந்த அர்ஜுன் எப்போவுமே உன்னோட அர்ஜுனாக தான் இருப்பான் வைஷ்ணவி. உன் கூட தான் இருப்பான். பட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ எம் சாரி. வைஷ்ணவி இவ்வளோ ஆனாலும் அவனை மறக்கல. அவளுக்கு அவன் மேல இருந்த காதலும் மறையல. அவனை கொன்னுடலான்னு போனப்ப கூட அவதான் என்னை தடுத்தா. அவனுக்கு அதுக்கேற்ற தண்டனை மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னான். நான் பண்ண தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு வைஷ்ணவி. ஒரு நிலைமை வந்துச்சு, உன்னை நான் பத்திரமா பார்த்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி நிலைமையில உன்னை நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. ஆனால் இனிமேல் என் வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கேன். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளேயும் என்ன மாதிரி ஒரு தைரியமான வருஷா இருப்பா. ஒரு உடல் குறையுள்ள பொண்ணு கற்பழிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது. வைஷ்ணவி எல்லாத்தையும் இழந்தாலும் அவ தைரியத்தை மட்டும் இழக்கல. அவ உள் மனசு என்னைக்கும் பலமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவளுக்குள்ளேயும் ஓடுறது எனக்குள்ள ஓடுற எங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல ஆம்பளையோட ரத்தம் தானே. இது நான் பொண்ணுங்களை கற்பழிக்கிற ஒவ்வொரு கோழிக்கும் சொல்றேன். எல்லாருக்குள்ளேயும் என்ன மாதிரி ஒரு தைரியமான வருஷா இருப்பா. அவ மட்டும் திரும்பி பார்த்தானா உங்களால அடுத்த 6 ஜென்மங்களுக்கும் பிறக்க முடியாது. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை அவங்க எல்லாரும் உங்களுக்கு போட்ட பிச்சைன்னு நினைச்சுக்கோங்க. So guys, this is my story and this is Varsha signing off. ஹலோ, கண்ட்ரோல் ஹெட் குவார்ட்டர்ஸ், சஞ்சய்க்கு கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ சஞ்சய். சார், உனக்கு ஒருத்தனோட பிக்சர் அனுப்பியிருந்தா அதை என்ன செக் பண்ணியா? செக் பண்ணிட்டு இருக்கேன் மதன். லோக்கல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல அந்த ஃபேஸ் எதுவும் ஐடென்டிஃபை ஆகல. ஃபர்தரா கிரேட் 2 கிரேட் 3 ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணிட்டு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அவன் மேல பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருந்திருக்காது. மேபி இஸ் a small time criminal or an innocent guilt. Let's see. நீ அதை என்னன்னு செக் பண்ணிக்கிட்டே இரு. ஐ வில் கெட் பேக் டு யூ. Yeah, okay sir.
மதன் சொல்லுப்பா, என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? சார், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. அவன் யார் என்னன்னு அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒன் திங் ஐ எம் வெரி ஷூர், ஹி இஸ் டெஃபினெட்லி ட்ரைங் டு டிவியேட் அஸ். அவன் எல்லாம் பொய் சொல்கிறான். அவன் நம்மளை நல்லா ஏமாத்துறான் சார். அவன் சொல்கிற கதை உண்மையாக கூட இருக்கலாம். பட் he is narrating it in a totally different point of view. He is taking this a long way. எனக்கு தெரிஞ்சு அந்த கதையில் சொன்ன அந்த கிருஷ்ணா was not him. அவன் அந்த ஐடென்டிட்டியை எடுத்துக்கணும்னு பார்க்குறான் சார். He needs a face to show to this world. ஒன்று மட்டும் I'm damn sure about it. He is very intelligent. முதல்ல அவன் யாரு? அவன் சொன்ன கதையிலேயே he has given us clues. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனுக்கு அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அவன் அப்போ ஒரு சிண்ட்ரோமை பற்றி சொன்னானே, எசிரோம் நெட்லா. அது ஒன்றும் சிண்ட்ரோம் பேர் கிடையாது. அதை திருப்பி படித்து பாருங்க சார். ஹால்டன் மாரிசி. அது ஒரு ஃபேமஸ் புக்கில் வந்த ஃபிக்ஷனல் கேரக்டர். அந்த கேரக்டரோட ஜெஸ்டர், சுகார ஸ்டைல், வாயில் தம்மு வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் ரெப்ளிகேட் பண்ணுறான் சார். அண்ட் ஹீ இஸ் த மோஸ்ட் ரெபலியஸ் கேரக்டர் இன் த நாவல் ஹிஸ்ட்ரி. அந்த கேரக்டர் மூலியமாக அவன் வெளிப்படுத்திக்கிறான் சார். அவனை மாதிரி இவனும் அவனோட பழியை தீர்த்துக்கிட்டேன்னு சொல்ல வரான். பேசிக்கலி அவன் சொன்னபடி பார்த்தா அந்த பொண்ணோ இல்லை அவங்க அக்காவோ இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருந்திருக்கணும். பட் தே ஆர் மிஸ்ஸிங். அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அவன் சொல்கிற டீட்டெயில்ஸை வச்சு பார்க்கும்போது தேர் ஆர் நோ ப்ரொஃபைல்ஸ் லைக் தட். ஒன்று மட்டும் கிளியராக சொல்கிறேன் சார், தேர் வாஸ் நெவர் அ கோஸ்ட். மேபி இவனுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்க எல்லாரையும் கொன்னது இவன் தான். ஏமாத்த போகிறாங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அவன் கலகம் கண் திறந்தால் கலங்குவான் உறங்குவான். பாரும் எதிரே உலகமும் எதிரியே கருணை காலிடைத்தால் சுயநலம் அழித்திடும். கிறிஸ், என்னை விட்டுரு கிறிஸ், என்னை விட்டுரு. இருளே சூழ்ந்திருக்கும் பூமி இது, எதிர்க்கும் அணு அணுவும் பேரிடரே. ஒளியை காண எழு மானிடனே, முகிலை தாண்டி பர வீரியனே. நிலவாய் இறங்கி போகாதே. சார், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குளத்துல தண்ணி வத்தாதுன்னு தானே அவன் சொன்னான். இந்த இடத்துல தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓ மை குட்னஸ், தேர் இஸ் சம்திங் எல்ஸ் வி நீட் டு நோ சார். என்னாச்சு சார்? இந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணியை கூட காணும் சார். என்னப்பா சொல்ற? கலகம் கண் திறந்தால் கலங்குவான் உறங்குவான். பாரும் எதிரே உலகமும் எதிரியே கருணை கால் விதைத்தால் சுயநலம் அழித்திடும். சார், ஒரே ஒரு டவுட் இருக்கு. நாம் இந்த இடத்த என்ன பண்ண போறோம்? நம்ம புரோட்டோகால் படி அந்த இடத்த சீஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது. எக்ஸாக்ட்லி. அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். என்னப்பா? அவனுக்கு தேவையானதை தான். அவன் கதையை கேட்டு நம்ம இந்த இடத்த சீஸ் பண்ண உடனே இங்க அவனுக்கு நடக்க வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் சார். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆக்சிடென்ட்லயே கிருஷ்ணா செத்துட்டான். அவனோட பிளேஸ்குள்ள வந்த அர்ஜுன் கிருஷ்ணா அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சான். பட் ஹி டசன்ட் நோ ஹூ வாஸ் கிருஷ்ணா. அதனால தான் முதல்ல அவனை சுத்தி எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு அவனால கெஸ் பண்ணவே முடியல. பட் லேட்டர் ஆன் ஹி பேங்க் த கேம். அவங்க நினைச்சது நம்ம கிருஷ்ணாவை ஏமாத்திட்டு இருக்கோம். பட் they never knew they were dealing with Arjun, the brutal criminal who was ready to kill everyone for his identity. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் எல்லாரையும் கொன்னுட்டான். If I'm not wrong, அன்னைக்கு ராத்திரி மயக்கம் போட்டு விழுந்தேன் நானே. அன்னைக்கு அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அப்பனா இந்த கேஸ்ல
ஸோ அர்ஜுன் இஸ் த கிரிமினல். நமக்கு இப்போ தெரிய வேண்டியது ஹூ இஸ் அர்ஜுன். சார் முதல்ல இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தானே, அவங்க யாரு? அதே மாதிரி ஐ ஹாவ் எ டவுட் ஆன் கௌதம். இல்லை மதன், கௌதமை பற்றி எல்லா ரெக்கார்டையும் செக் பண்ண பிறகு தான் உங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சேன். அவன் ஒரு சாதாரண ஏஎஸ்ஐ. அவன் மேலே இது வரைக்கும் எந்த பிளாக் மார்க் இல்லைன்னு வச்சுக்கேன். 2 வருஷமாக நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான். மதன், ஏன்பா மதன்? மதன் சார் இதோ இப்போ அந்த இடத்துல தான் நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் இருக்கீங்களா? இப்போ அந்த இடம்லாம் எப்படி சார் இருக்கு? மாறி இருக்கு, பரவாயில்ல. பட் ஐ விட்னஸ் டிஃபாரஸ்டேஷன். இயற்கைனா இதெல்லாம் நடக்கிறது தானே. நீங்க ஏன் சார் அங்க போனீங்க? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீகலெக்ட் மை மெமரிஸ். அவன் இல்லைனா இன்னைக்கு என்னோட கேலிபர் வெளியே தெரிஞ்சிருக்காது. அவன் உங்களை கார்னர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு? நான் அங்கே ஒன்று பார்த்தேன். அப்போவே எனக்கு தெரியும் இவன் என்ன அங்கே கார்னர் பண்ண போகிறான்னு. பட் ஒன் திங், ஹி வாஸ் டூ பிக் தட் ஐ குடன்ட் எக்ஸ்பெக்ட். நான் எதிர்பார்த்தது ஒரு சாதாரண கிரிமினலை. சார் நீங்க அனுப்புன அந்த ப்ரொஃபைலை செக் பண்ணுங்க சார். சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடுங்க சார். அவன் ஒன்றும் சாதாரணமானவன் கிடையாது சார். லேண்ட் மேனிங், ஈஜோல் மாஃபியா எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தது அவன் தான் சார். அவனுடைய போட்டோ வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா நீங்க சொன்ன அந்த ஆக்சிடென்ட் ஈவென்ட் வச்சு நாங்க ட்ராக் பண்ணோம் சார். அன்னையில இருந்து அவன் மிஸ்ஸிங் சார். அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி எனக்கு பாயிண்ட் பிளாங்க்ல கன் வச்சுட்டு இருந்தவன் நான் எதிர்பார்த்த சாதாரண கிரிமினல் கிடையாது. A ruthless guy who changed his identity. எஸ், அவங்க எல்லாரையும் கொன்னது நான் தான். ஆனால் அது கிருஷ்ணா. Do you wanna know who's Arjun? அப்பதான் அவனோட பவரை வெளிப்படுத்தினான். He showed who he was. உண்மை என்னவென்று உயர்ந்து சொல், குற்றம் நியாயம் என்றால் நிமிர்ந்து நில். உள்ள கொள்ளும் வரை உலகம் கேட்கும் வரை பொய்கள் பிழையானதில்லையே. உண்மை என்னவென்று உயர்ந்து சொல், குற்றம் நியாயம் என்றால் நிமிர்ந்து நில். உள்ள கொள்ளும் வரை உலகம் கேட்கும் வரை பொய்கள் பிழை. இப்போ நான் உண்மையை சொல்கிறேன். அவன் ஆரம்பத்துல இருந்து ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். இஃப் யூ ரிமெம்பர், ஹீ நரேட்டிங் தி கேர்ள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பொண்ணு சொன்ன பேரே வேற. அவன் பர்சனாலிட்டிஸை வச்சு கேம்பிள் பண்ணான். பட் பேரை சொல்லும் போது தான் மாட்டிக்கிட்டான். இது அவன் வாயில இருந்தே நான் வர வைக்கணும்னு நினைச்சேன். அவன் என்ன சாதாரண பிக் பாக்கெட்டரா இல்லை சுப்பாரி கில்லரா? என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் அவன்கிட்ட வேலை செய்யல. பட் ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி லைங் இன்சைட் மீ. அவன் எனக்கு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தான், திஸ் guy இஸ் கோயிங் டு டேக் யூ சம்வேர் எல்ஸ். இவன் 2 இடத்துல மேஜரான போய் சொன்னான். ஒன்று அந்த பேர், 2வது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து எங்களை ஆக்சிடென்ட் பண்ணான். நாங்கள் செத்துட்டோம். அந்த ஆக்சிடெண்ட்டில் நடந்த பிளாஸ்டிக் சர்ஜரி. எஸ், அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்தது உண்மைதான். ஆனால் அந்த பொண்ணு கூட வந்தவன் இவன் கிடையாது. அன்னைக்கு குடிச்சிட்டு வந்தான்னு சொன்னால அவன் குடிச்சிட்டு வந்தவன் இல்லை. ஒரு க்ரைம் சீன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருந்த இந்த அர்ஜுன் தான். அந்த பொண்ணு பக்கத்தில் இறந்து போன பையனோட இடத்த இவன் எடுத்துக்கணும்னு பார்த்து அவனோட ஃபேஸை இவனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டான். பட் இவனுக்குள்ளே இருந்த பர்சனாலிட்டி இன்னும் சாகலை. தட் பர்சனாலிட்டி இஸ் த guy whom you need to know. அந்த பொண்ணு கத்துன பேரு ஞாபகம் இருந்தா you will recognize him.